அருள்மிகு வில்வவனேஸ்வரர் திருக்கோயில், திருவைகாவூர், தஞ்சாவூர் மாவட்டம். திருமாலுக்கு திருப்பாவை, சிவபெருமானுக்கு திருவெம்பாவை. திருமாலுக்கு திவ்ய தேசங்கள், சிவபெருமானுக்கு தேவார தலங்கள். திருமாலுக்கு தசாவதாரம், சிவபெருமானுக்கு திருவிளையாடல். திருமாலுக்கு விண்ணகரம், சிவபெருமானுக்கு சிவாலயம். திருமாலுக்கு சொர்க்கவாசல், சிவபெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம். திருமாலுக்கு அனந்த சயனம், சிவபெருமானுக்கு ஆனந்த தாண்டவம். திருமாலுக்கு துளசி, சிவபெருமானுக்கு வில்வம். திருமாலுக்கு ஏகாதசி, சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரி. பார்த்தீர்களா, திருமாலுக்கும் சிவனுக்கும் எவையவை விசேஷம் என்று. இவற்றுள் துளசியும் வில்வமும் தனித்துவம் வாய்ந்தவை. ஏகாதசியும் மகா சிவராத்திரியும் மகத்துவம் வாய்ந்தவை. அந்த சிவராத்திரியின் சிறப்பை உலகிற்கு உணர்த்திய தலம். சிவராத்திரியை முன்னிட்டு சிவபெருமான் திருவிளையாடல் நடத்திய தலம் ஸ்ரீ வில்வவனேஸ்வரர் திருக்கோயில். இந்த புகழ்பெற்ற திருக்கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவைகாவூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது. தேவார தலங்களில் 48வது சோழ நாட்டு காவிரி வடகரை திருத்தலம். அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்றது. 600 ஆண்டுகள் பழமையான இக்கோயில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. வேதங்கள் வில்வ வடிவில் நின்று இத்தலத்தில் தவம் புரிவதாக புராணம் கூறுகிறது. ஊழிகாலத்தில் அனைத்தும் அழியக்கூடும் என்பதை உணர்ந்த வேதங்கள் சிவபெருமானை வணங்கி தாம் அழியாமல் இருக்க உபாயம் கேட்டதாகவும், பெருமானின் ஆலோசனையின்படி இத்தலத்தில் வில்வமரமாக நின்று தவம் புரிந்து வழிபடுவதாகவும் ஐதீகம். அதனால் இத்தலத்துக்கு வில்வ ஆரண்யம் என்றும், சுவாமிக்கு வில்வவனேஸ்வரர் என்றும் பெயர் வந்தது. பிரம்மாவும் விஷ்ணுவும் இத்தலத்தில் அருள் பாலிப்பதால் மும்மூர்த்திகள் தலம் என்றும் போற்றப்படுகின்றது. ஒரு காலத்தில் வனமாக இருந்த இந்த தலத்தில் தவநிதி என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது மான் ஒன்றை விரட்டிக் கொண்டு வேடன் ஒருவன் வந்தான். மானுக்கு முனிவர் அபயமளித்ததால் கோபம் கொண்ட வேடன் முனிவரை தாக்க ஆரம்பித்தான். உடனே சிவபெருமான் புலி வடிவம் எடுத்து வேடனை துரத்தினார். வேடன் பயந்தோடி ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான். புலியும் மரத்தடியிலேயே நின்றது. வேடன் வேறு வழியின்றி மரத்திலேயே இரவு முழுவதும் தங்கியிருந்தான். இரவில் தூக்கம் வந்து கீழே விழுந்து விடுவோமோ என்ற பயந்த வேடன் ஒவ்வொரு வில்வ இலையாக பறித்து கீழே போட்டுக் கொண்டிருக்க அவை புலிவடிவில் இருந்த சிவபெருமான் மீது விழுந்தன. அன்று மகா சிவராத்திரி நாள். ஊன் உறக்கம் இன்றி சிவபெருமானை வழிபட்ட புண்ணியம் வேடனுக்கு அவனை அறியாமல் கிட்டியது. அதனால் இறைவன் அவனுக்கு ரிஷபரூபராய் காட்சி தந்து அருள் பாலித்தார்.
சிவபெருமானின் இந்த அரிய காட்சியை காண திருமாலும் நான்முகனும் கூட அங்கு எழுந்தருளினர். அன்று அதிகாலையில் வேடனது ஆயுள் முடிவதாக இருந்ததால் யமன் அங்கு வந்தான். நந்திதேவன் யமனை தன் சுவாசத்தால் கட்டுப்படுத்தி நிறுத்த சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவில் கையில் கோல் ஏந்தி யமனை விரட்டினார். யமன் மனம் வருந்தி ஆலயத்தின் எதிரில் குளம் ஒன்றை அமைத்து சிவபெருமானை வழிபட்டு சென்றதாக தல வரலாறு கூறுகிறது. யமன் அமைத்த தீர்த்தம் யம தீர்த்தம் என்ற பெயரிலேயே இன்றும் ஆலயத்தின் எதிரில் அமைந்துள்ளது. மிகப்பெரிய மதிர்ச்சுவர் சூழ்ந்த இத்தலத்தில் உள்கோபுரம் 5 கலசங்களுடன் 3 நிலைகள் கொண்டு கிழக்கு நோக்கி காட்சி தருகிறது. முகப்பில் விநாயகர் அருள் பாலிக்கின்றார். யமனை விரட்ட திரும்பியதால் இத்தல நந்தி வாயிலை நோக்கியே அமர்ந்திருக்கிறார். உள்கோபுர வாயிலில் நுழைந்தால் இடப்பக்கம் வேடனை புலி விரட்டிய சம்பவம் சுதைச்சிற்பமாக அழகுற சித்தரிக்கப்பட்டிருப்பதை காணலாம். இத்தலத்தில் சிவபெருமான் ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ சப்தரிஷீஸ்வரராக அருள் பாலிக்கிறார். மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மனம் விட்டு உன் நாமம் மலர் கொட்டி உன் பாதம் பணிந்திட்டேன் பரமேஸ்வரா நீலகண்டேஸ்வரா எங்கள் சர்வேஸ்வரா நீலகண்டேஸ்வரா எங்கள் சர்வேஸ்வரா. மறை 4 தினம் போதி குறைவின்றி உனை தொழுவேன் மறுபிறவி மறுத்தெனக்கு வர மருளி வாழ்த்துவாயே. பிறை சூடி நதி கொண்ட சிகை அழகன் உமைநாதன் உனை வணங்கும் மொழி கேட்டு மனமுருகி பாடி நின்றே. வடமலையில் உன் வாசம் தென் திசையும் உன் தேசம் நாற்புறமும் நாள் தினமும் நடமாடும் நடராசனே. நீ அறியா என் குறைகள் எனக்கேது எதை சொல்வேன் நிறை கொண்டு உனை தினமும் மனமுருகி பாடி நின்றே. மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மனம் விட்டு உன் நாமம் மலர் கொட்டி உன் பாதம் பணிந்திட்டேன் பரமேஸ்வரா நீலகண்டேஸ்வரா எங்கள் சர்வேஸ்வரா நீலகண்டேஸ்வரா எங்கள் சர்வேஸ்வரா. செய்வினைகள் சிதைந்தொழிய பொய் என்ற மொழி விட்டு மெய்யுணர்வில் உனை தொட்டு கை குவிய வணங்கி நின்றேன். காண்பறிய பேரொழிய சிந்தையிலே உனை கொண்டு முந்தை வினை முறித்தெறிய எந்தை உனை போற்றுகின்றேன்.
புலன்கள் எனக்கு எதிராய் பிழை செய்யும் நிலை தடுக்க மலையளவு வரமருளி மகிழ்விக்கும் மலைநாதனே உன் பொருட்டு உனை தொழுது உருகாத ஒரு பொழுதும் நகராது என வரிந்து நாள்தோறும் பாடி வந்தே மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான் மனம் விட்டு உன் நாமம் மலர் கொட்டி உன் பாதம் பணிந்திட்டேன் பரமேஸ்வரா நீலகண்டேஸ்வரா எங்கள் சர்வேஸ்வரா நீலகண்டேஸ்வரா எங்கள் சர்வேஸ்வரா. சுடர் எரியும் விழியுடையன் பிரிசடையான் அரை உடையான் எரி சுடலை பொடி அணிந்த ஈசனவன் அடிபணிந்தேன் உலகனைத்தும் உள்ளோர்க்கு படியளக்கும் பரம்பொருளே எனதகத்து படி மிதிக்க எழுந்தருள்வாய் பரமேஸ்வரா குரு பெருமை புவியுணர பிரணவத்தின் மொழி கேட்டு சிறு மகனின் தாழ் பணிந்த சிவன் உனது அடிபணிந்தேன் அடியாரை வணங்கிடினும் இடர் நீக்கும் இடர் நீலம் நினைவிட்டு நினைவற்று இருப்பேனோ பரமேஸ்வரா. அருள்மிகு வில்வவனேஸ்வரர் திருக்கோயில், திருவைக்காவூர், தஞ்சாவூர் மாவட்டம்.